அந்த டாங் மட்டும் சாகலைன்னா என் தம்பியோட ஆத்மா சொர்க்கத்துக்கு போனா கூட அவனுடைய ஆத்மா சாந்தி அடையாது. ஒண்ணுக்கு உதவாத அறிவு கட்டவனுங்களா நீங்களா இருக்கிறது எதுக்கு? போயிடுங்க. டாங் மிங்குய், அது கூட என்கிட்ட கொடு. முடியாது முடியாது. கொடுங்கறல. அடே வாங்கய்யா, என்னையா வேணும்? எனக்கு சூடா ஒரு டீ கொண்டு வாங்க. கொண்டாந்துருவோம். ஐயாவுக்கு சூடா ஒரு டீ. ஐயா டீ வந்துருச்சு ஐயா. அது கூட என்கிட்ட கொடு. முடியாது முடியாது. கொடு. கொடுக்க மாட்டேன். ஹே ஹே ஹே. ஐயோ வாங்க வாங்க. டேய் டாங் மிங்குய், உன்னதானே நாங்க எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம். மாட்டிக்கிட்டல, தப்பிக்கிறியால பாத்துருவோம். போய் அவனை பிடிங்க. டேய் மறந்துடாதீங்கடா, இவனை நம்ம உயிரோடவோ இல்ல புலமாவோ கண்டிப்பா கொண்டு போய் நம்ம ஐயா கிட்ட சேர்த்தே ஆகணும். எங்களை நீ ரொம்ப அலைய விட்டுட்டல்ல, உன் தோலை உரிச்சு உப்பு கொண்ட போடாம விட மாட்டோம். என்னடா முறைச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல பிடிங்க. ஏய் 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 நீ யாரா நடுவுல? இங்க பாருங்க, பட்ட பகல்ல மனசாட்சியே இல்லாம இந்த சின்ன பையனை கொலை பண்ண பாக்குறீங்களே, உங்களுக்கு அறிவில்ல? உனக்கு தேவையில்லாத வேலை. வீணா அடி வாங்காம இங்கிருந்து போயிரு. என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ முறைச்சுக்கிட்டே இருக்க. உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. ஏய் சொல்றத கேளுங்க, இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இங்க இருந்து போங்க. வாங்கடா வாங்கடா போயிடலாம். குதிரை ஏறா. சீக்கிரம் சீக்கிரம். என்னோட பொண்ணையும் என்னுடைய மகனையும் காப்பாத்துறதுக்கு நன்றி. அதுக்காக நான் உங்களுக்கு இத கைமாறா செய்யறேன். திருப்தியா சாப்பிடுங்க. ரொம்ப நன்றி. ஐயா, என்னோட பேர் மேங்கோய். உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அட என்ன தம்பி, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிட்டு. என்னோட பேர் சென். ஐயா, நீங்க என்னோட உயிரையே காப்பாத்திருக்கீங்க. என் கூட சேர்ந்து குடிச்சா சந்தோஷமா இருக்கும். சரி, உதவி செய்யறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உன்னை பார்க்கும்போது நீ எதுவும் பிரச்சனை பண்ற ஆள் மாதிரி தெரியலையே. அப்புறம் எதுக்கு அவங்க உன்னை கொல்ல வந்தாங்க? அதை கேக்குறீங்களா? என்னோட பலத்துக்காக தான். ஓ, எங்க ஓடுற பாடி? எங்க போற? கொல்லாதடி. எவடா அது? அண்ணே அண்ணே, அவன் தானே. ஏய் டாங்கே, ஏன்டா இப்படி பண்ற? என்னடா பண்ணுவ? ஏய் பசங்களா, போலாங்கடா.
உங்க அப்பா மௌன இருறா வரேன். ஜிங் அங்க இருந்ததுனால நல்ல வழியா நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இல்லைன்னா நேரம் என்னை கைது பண்ணியிருப்பாங்க. ஜிங்கன்றவர் எங்க ஊர்ல வியாபாரம் செய்யற ஒருத்தர். இப்ப கூட நான் இருக்கிற பிரச்சனை முடியிற வரைக்கும் நான் அவரோட கடையில தான் வேலை பார்க்க போறேன். என்னால இப்போதைக்கு என்னோட வீட்டுக்கு போக முடியாது. என் கவலையெல்லாம் என்னோட அப்பாவை பத்தி தான். அவர் என்ன பண்ணுவாரோ தெரியல. பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாத தம்பி. இப்பதான் நீ அவங்க கிட்ட தப்பிச்சிட்டல. சரி வா, உனக்காக நாம இதை குடிக்கலாம். ம். தம்பி, எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு. அதனால நான் இப்ப கிளம்புறேன். நாம திரும்பவும் சந்திக்கலாம். நான் வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். நான் தான் பெரிய பலசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நான் உங்க சிஷ்யனா இருக்கலாமா? ஏய் தம்பி, முதல்ல நீ எந்திரி. நீ இந்த மாதிரி எல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நீயும் பலசாலியா தான் இருக்க, அப்புறம் நல்லவனாவும் இருக்க. ஒரு நல்ல குரு கிடைச்சா நீ திறமையானவனா வருவப்பா. நீ ஒன்று பண்ணு. இன்னும் கொஞ்ச நாள்ல என் குருநாதரோட பிறந்த நாள் வருது. அதனால நீயும் என் கூட சேர்ந்து மலைக்கு வா. நீயும் நானும் சேர்ந்து என் குரு கிட்ட செஷனா இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு ஆளா நீ மாறிடலாம். நிஜமாவா? நான் அந்த மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. இருக்கட்டும், நான் உங்களோட வரனே. ஐயா வாங்க, அம்மா வாங்க. நல்ல தரமான காய்கறிமா. சின்னண்ணா, அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்கம்மா, வாங்க. என்னம்மா வேணும்? தக்காளி வேணுமா? வெங்காயம் வேணுமா? எல்லாம் கம்மி விலைதாம்மா. வாங்கம்மா. ஆமாமா, அங்க என்ன போயிட்டு இருக்கு? போயிட்டு தான் இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆமாமா. சரி சரி. எல்லாம் நல்லதுதாம்மா. இப்பதாம்மா பறிச்சிட்டு வந்தோம். புதுசா இருக்கு. பயப்படிங்க. இன்னைக்கு நம்ம இங்கேயே தங்கிடலாம். நீ சோர்வா இருப்ப, நல்லா ஓய்வெடு. ஆனா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே? என்னோட வேலை ராத்திரி தான்ப்பா. அப்படியா? அப்ப சரிதான். உன்னை யாரும் எங்க வர சொன்னா? என்ன எப்படி கேட்டீங்க? உங்களுக்கு உதவதான் வந்தேன். அப்பதானே வேலை சீக்கிரமா முடியும். பைத்தியமானி, உன்ன மாதிரி ஒரு ஆளு எனக்கு எப்படி உதவி பண்ண முடியும்? அங்க பார்த்தல, மொத்த பேரும் உள்ளதா இருக்கானுங்க. நீ என் கூட வந்தா அவங்களை எப்படி சமாளிப்பேன்? என்னோட எதிரிகளை அழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அண்ணா, இன்னைக்கு முடியலனா பரவாயில்ல, விடுங்க. நாளைக்கு அவங்களை ஒரு வழி பாடிடலாம். எப்ப ஆரம்பிக்கலாம்? சரி விடு. நீ இங்கே இருந்து எனக்கு உதவி பண்ணு. அந்த கதவை கிட்ட 2 பேர் இருக்கானுங்க பாத்தியா? நான் உள்ள போனதுக்கு அப்புறம் வெளியில என்ன நடக்குதுன்னு கவனி. பார்த்து ஜாக்கிரதை.
என்ன சத்தம் அது? என்ன கேட்டா வா போய் பார்க்கலாம். ஹேய்! வா போலாம். சீக்கிரம் வா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க போறாங்க. தப்பிச்சு சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வேகமா வாங்க. இந்த பக்கம் தான். வேகமா ஓடுங்க ஓடுங்க. நல்லா வாங்க. வாங்க. உங்களுக்கு உண்டாகலையே? என் கிட்ட மருந்து இருக்கு. அது என் பையில இருக்கு. சரி. வலிக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இப்ப வலி பரவாயில்லையா? பரவாயில்லப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க வந்த வேலை முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது. பிரமாதம். ஓ, மன்னிச்சிருங்க. நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேன். இங்க வாடா. இந்த ஊரோட அரசாங்கம் இப்ப நம்மளதான் தேடிட்டு இருக்கோம். விடியற வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாத. வெளியே போனா உன் உயிருக்கு ஆபத்து. என்ன கொஞ்சம் படுக்க வைக்கிறியா? நான் ஓய்வு எடுக்கணும். பொறுமையா. பொறுமையா பார்த்தேன். ஏய், எங்கடா போனாங்க? எங்க விடாதீங்க. அந்த பக்கம் நல்லா பாத்தியா? அவங்கள விடக்கூடாது. இந்த பக்கத்துல ஓடி வந்தாங்க. நல்லா தேடுங்க. சரி, வா. நல்லா தேடு. இங்க போயிருப்பாங்க அவங்க. போங்க போங்க சீக்கிரம். இங்க ஆள நல்லா காணோம். தேடுங்க. வாங்க, இந்த இடம் தான். வேகமா பாருங்க. இருப்பா. அச்சோ தம்பி, உங்க அண்ணன் எப்பவோ இறந்துட்டாருப்பா. அண்ணா எழுதி என்ன பாருங்க. அண்ணா எழுதுருங்கண்ணா. அண்ணா அண்ணா அண்ணா. இங்க பாரு மெங்கோய் தம்பி, நான் இப்ப இறந்தது எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. ஆனா என் குருவுக்கு சிஷ்யன் இருக்க முடியாம போனதுதான் வருத்தம். அவர் பிறந்த நாளுக்காக என் பையில ஒரு பரிசு வச்சிருக்கேன். என் சார்பா அந்த பரிசை நீ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துறியா? நீ எங்க போனா என் குருவோட சிஷ்யனா நீ ஆயிரலாம். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி என்ன மாதிரி ஆகலாம். ரொம்ப நன்றி தம்பி.
தாத்தா ம். என்னம்மா தாத்தா வந்து டீ குடிங்க. இன்னைக்கு காத்து நல்லா அடிக்குதுல்ல? வெளியில எதுக்குமா வந்த? தாத்தா ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க கொடுத்த மருந்து நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். என்னங்க தாத்தா குடிங்க. சரிடாம்மா. தாத்தா ம். சென்னை எப்ப திரும்ப வருவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் ஞாபகமாவே இருக்கியோ? வேணும்னா அவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெட்டியில போட்டு வச்சுக்க. ஆ? தாத்தா ஆமாம்மா, சென்னைக்கு இருந்து போய் ரொம்ப நாள் ஆகுதுல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவான். ஜியான்ஃபை என் சிஷ்யன்கள்லயே சிறந்தவன். அவன் கௌரவமா தான் இறந்து போயிருக்கான். உனக்கு ரொம்ப நன்றிப்பா, இவ்வளவு தூரம் வந்து அவனோட பொருளை எல்லாம் கொடுத்ததுக்கு. அவரோட கடைசி ஆசையை எப்படி அப்படி என்னால விட முடியும்? அவரே இல்லாதப்ப இதுக்கு மேல இது இருந்தா என்ன பிரயோஜனம்? நீ அழாதம்மா, அப்புறம் உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிரம் போகுது. ஆ? ஆ, இவ்வளவு தூரம் வந்ததுல களைச்சு போயிருப்ப. அதனால இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நீ இங்கேயே ஓய்வெடுத்துக்க. மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். அப்படி ஆகட்டும் ஐயா. டாங் எந்திரிச்சிட்டீங்களா? தாத்தா உங்களை கூப்பிட்டாரு. ஆ, இதோ வரேன். டாங் அவரோட இறப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் உங்களை இந்த நிலைமையில பார்க்க விரும்பியிருக்க மாட்டாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அங்க தாத்தா உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு. நீங்க போய் பேசுங்க. உடனே போறேன். ம். ஐயா, இந்த கத்தி எப்படி? பாசாவுக்கு நேத்து ராத்திரி நான் போயிருந்தேன்ப்பா. நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆரம்பத்துல உன்னை சந்தேகப்பட்ட நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக என்ன மன்னிச்சிடு. ஆனா இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி ஒரே நாள் ராத்திரியில அவ்வளவு வேகமா போயிட்டு வர முடிஞ்சது? சென்க்கு நீ ஒரு விசுவாசம் உள்ள நண்பனா இருந்திருக்கு. அதனால உனக்கு கஷ்டமே வரக்கூடாது. பெரிய ஐயா, ஜியான்ஃபி அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட சண்டை கலைகளை பார்த்து நான் வியந்து போயிருக்கேன். அதனால அவரை மாதிரியே எனக்கு அவரோட சண்டை கலைகளை கத்துக்கணும்னு ஆசையா இருக்கேன். நானும் ஜியான்ஃபி அண்ணன் மாதிரி ஒரு சிறந்த சண்டை கலைஞனாக ஆசைப்படுறேங்க ஐயா. ஜிங்கையா, அந்த டியாங் எப்படிப்பட்டவன்னு தெரியுமா? அவனோட பின்புலம் இருக்கே, பயங்கர பலம் வாய்ந்தது. அதோட சின்ன கொலை ஒன்று நடந்துருச்சு. இந்த நிலைமை இப்படியே போனா அரசாங்கத்தில் என்னோட தொப்பியை கழட்டிடுவாங்க ஐயா. அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? பரவாயில்லையே, என்னதான் ரொம்ப நாள் ஆகியிருந்தாலும் நீங்க இன்னமும் எதுவும் மறக்காம இருக்கீங்க பாருங்க. இந்த நிலைமையில என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க ஐயா. நான் உண்மை தானே சொன்னேன். தாத்தா பாருங்க. ம். சில மாசம்தான் ஆச்சு. அதுக்குள்ள பையன் தேறிட்டானே. இதே வேகத்துல பயிற்சி பண்ணா வருங்காலத்துல பெரிய கில்லாடியா வருவான்.
மிங்குய் ஆ? வந்து டீ குடிங்க. ஆ, இந்தாங்க. ரொம்ப நன்றி. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. உன் காலை தூக்கி வச்சு இந்த மாதிரி உன் உடம்ப சுத்தி இடுப்ப நேரா வச்சு ஒரு சக்கரம் மாதிரி நீ சுழலணும். நெருப்புங்கிறது மேல இருக்கும், தண்ணிங்கிறது பூமிக்கு கீழே இருக்கும். காத்துல அசைகிற மெழுகுவர்த்தி நெருப்பு மாதிரி நீ உடம்ப அசைக்கணும். உன்னோட மொத்த சக்தியுமே உன் வயிற்றில் இருந்துதான் வருது. அதை நீ புரிஞ்சுக்க. உன் மனசை ஒருநிலைப்படுத்தினா உன் மொத்த உடம்பும் ஆயுதமா மாறும். யோன், நான் வந்துட்டேன். அடடா, வந்துட்டீங்களா? ஹே யூன், ஆ, இது உனக்காகதா. மலைப்பகுதிக்கு போனீங்களா? இதுல என்ன இருக்கு? இருங்க, கொஞ்சம் இருங்க. இங்க வாங்க. ஓ, இருங்க. அங்க போகாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அந்த இடம் ரொம்ப ஆபத்தான பகுதி. நீங்க அங்க போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? குருதான் இது உனக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு. என்னதான் எனக்கு நல்லதா இருந்தாலும் உங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும்ல. அவ்வளவுதான். குருவே, என்னால இப்பெல்லாம் ஒழுங்கா கவனம் செலுத்த முடியறதில்ல. சில சமயம் சக்தி அதிகமா இருக்கு, என்னால அதை கட்டுப்படுத்த முடியறதில்ல. குருவே, ஏன் சிரிக்கிறீங்க? மெங்கோய், நேரம் வந்துருச்சு. உக்காருப்பா. இந்த மாதிரி குருக்கள் எல்லாம் பெரும்பாலும் இன்னும் கலைகளை கத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீ திறமசாலியா இருக்கலாம். இந்த சின்ன வயசுலயே இந்த உலகத்துக்கு உன் திறமையை நீ பல விதத்துல உணர்த்தலாம். இது உன்னோட அதிர்ஷ்டம்பா. பொதுவா ஒரு கலையை கத்துக்கிறவன் இது வரைக்கும் கத்துக்கிட்ட விஷயங்களை உண்மையான உலகத்துக்கு போனாதான் பயன்படுத்த முடியும். இது வரைக்கும் என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த கலைகள் எல்லாம் உனக்கு கத்து கொடுத்துட்டேன். அதை எப்படி கிரகிச்சு பயன்படுத்தணுங்கிறது இனி உன்னோட கையில தான் இருக்கு. இங்க பாரு, அதிர்ஷ்டங்கிறது சில சமயம் வரும், சில சமயம் போயிடும். இப்ப எல்லாத்தையும் கத்துக்கிட்டதால இனிமே உன்னால இங்க இருக்க முடியாது. அதனால உன் மனசுல இருக்கிற கேள்விக்கான பதில்களை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ இந்த இடத்த விட்டு போயாகணும். அப்படி போனா மட்டும்தான் இப்ப நான் உன்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் நீ புரிஞ்சுக்க முடியும். ஹே யூன், உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லவா? நான் இங்கிருந்து போகிறதுக்கு குரு ஒத்துக்கிட்டாரு. யூன், என்னாச்சு? ஏய் யூன், உனக்கு நாங்களே எங்க காட்டு. யூன், என்னாச்சு? எதுக்காக அழற?
மெங்கோய், நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்லட்டுமா? நீ இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோப்பா. இது வரைக்கும் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த சண்டை கலைகள் எல்லாமே நல்லதுக்காக தான் பயன்படுத்தணும். உனக்கு பலம் இருக்குங்கிறதுக்காக தப்பான பாதையில நீ எப்பவும் போயிடக்கூடாது. கண்டிப்பா குருவே, நிச்சயமா நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாம் கலந்துதான் இருப்பாங்க. அதனால உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துக்கு ஏதாவது நல்லது செய்ப்பா. ஏன்னா அப்போதான் இந்த உலகம் வருங்காலத்துல நல்லா இருக்கும். அதோட எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கெட்டவங்களை அடக்கப்பாரு. அதோட நீ இருக்கிற இடத்தையும் உன் கூட இருக்கிற மக்களையும் நீ பார்த்துக்கணும். உறுதி அளிக்கிறேன் குருவே, கண்டிப்பா அந்த மாதிரி நடக்காத. ஆனா குருவே, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்க, அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். யூன் ஃபேங்க பத்தி தானே கேட்க போற? நிறைய கடைகள் இருக்கு இல்லையா? நம்ம வீடு அங்கதான் இருக்கு. அப்படியா? நல்லா இருக்குல்ல? பாத்து. யார் இது? ஜிங்கு, நீதான் வந்திருக்கியா? இந்த வயசானவனை எங்க மறந்து போயிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இத வந்துட்டேன். என்ன ஞாபகம் வச்சு எனக்கு அரிசியில் அனுப்பி வச்சிருந்தீங்க. சந்தோஷம். அப்பா, அப்பா, நான் வந்துட்டப்பா. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? வயசானவன் இங்க இருக்காங்கிறதே மறந்துட்டு உன் ஓடி போயிட்டல்ல. இப்ப எதுக்காகடா நீங்க வந்து என்ன பண்றேன்னு பாரு. அவர் அடிக்காதீங்க. அப்பா, இவ பேரு யூ ஃபேங், உங்களோட மருமக. மாமா, இதம்மா, இத வச்சுக்க. மாமா, என்னது இது? அவனோட அம்மா அவளோட வருங்கால மருமகளுக்காக வச்சுட்டு போனது. நீ போட்டுக்க. சரி. ஆஹா, ரொம்ப அழகா இருக்கு. இப்பதான் இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தி ஆயிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி மாமா. மாமா, வெளியே அவரு ரொம்ப நேரமா முட்டி போட்டுட்டு இருக்காரு. அதனால அவரு கொஞ்சம் விட்டுறலாம்ல. அதெல்லாம் முடியாது. அவ தப்பு பண்ணிருக்கான். என்ன தனியா விட்டுட்டு போயிருக்கா. அவ அனுபவிக்கட்டும், விடு. ஃபேங், எனக்கு ஒண்ணும் இல்ல, நீ கவலைப்படாத. நீ வாய மூடுறா. மிங்கோய், ஐயா கதவை தோறங்க. இருமா, ஜிங்கு வந்திருக்காரு. நீ போய் கதவை தர, நான் இடத்த சுத்தம் பண்றேன். சரி. மிங்கோய், நீங்க தான் ஜிங்கா? உள்ள வாங்க. நீ யாரு? ஜிங்க, பார்வையை மாத்து, அது என்னோட மனைவி. அடடே, பிரமாதம், அழகா இருக்காங்க.
என்னடா திரும்ப வேலைய ஆரம்பிச்சிட்டியா? தண்டனையா என்ன? ஆ? உன்னதான் பார்க்க வரலான்னு இருந்தா நீ வந்துட்ட. சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? நீ எப்படி இருக்க அதை சொல்லு. வாங்க, நம்ம நண்பன் திரும்ப வந்திருக்கா. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது செம்ம போதையா தான் போகணும். ஆ. இன்னைக்கு நல்லா குடிக்கலாம். நான் ஒரு விஷயத்த சொல்லணும். இவன் கல்யாணத்தப்போ நம்ம கூட இல்லாம போயிட்டோம். அதனால திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கூடா, சரியா? அதுக்கு நான் செலவு நானே பாத்துக்கிறேன். இந்த தடவை நம்ம எப்படியும் அசத்திடுறோம். என்னம்மா யோசிக்கிற? சீக்கிரம் ஒத்துக்க. எதுக்கு? எங்க 2 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுல்ல. இதுல எதுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு? வேண்டாமே. ஹாய், கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். என்னடா நீ? அது மட்டும் இல்லாம நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது எனக்கு ஆசையா இருக்குடா. எப்படியும் நீ பண்ணிதான் ஆகணும். இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்ல. இல்லம்மா, நான் என் ஆசையினால தான் சொல்றேன். நானும் மிங்கோயும் ஒரு வகையில அண்ணன் தம்பிங்க மாதிரி. ஒரு தடவை இவன் மட்டும் இல்லன்னா அடிக்காத, வேண்டாம், நிறுத்து. அடிக்காத, சொன்னா கேளு, அடிக்காத, அடிக்காத, வேண்டாம், நிறுத்து. எங்க அப்பா நகரத்துல இருந்து இந்த படத்தை எனக்காக வாங்கிட்டு வந்தாரு. அத அவ கிழிச்சிட்டா. நான் விட மாட்டேன். சொன்னா கேளு, அடிக்காத, வேண்டாம். டேனியல், ஓடாத, நில்லு. வந்து இவனுக்கு உதவி பண்ணு. நான் வர மாட்டேன், போடா. எங்க படையலை ஏத்துக்கிட்டு எங்களை ஆசீர்வதிங்க. அருமை. அப்படித்தான். யார் தெரியுமா? என் அண்ணன். அண்ணாவா? சரி சரி, அவர் உங்க அண்ணன் தான். சீக்கிரம் வாங்க, வாங்க. என்னடா இப்படி பண்றீங்க? வாங்க. டேய், இருடா. என்ன நீங்க? டேய், வேட்டி ஒழுங்கா இருக்கடா. அவந்தர போதுடா. போங்க. வாங்க, வாங்க. நீங்க திரும்பணுமா? டேய், என்னடா கட்டாய கல்யாணம்டா பண்ணி வைக்கிறீங்க? இருடா. கூப்பிடாத, போ. டேய், பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கூடா. வா. பையன் பாரு, ரொம்ப வெக்கப்படுறான். மாமா, இந்தாங்க. சந்தோஷம், சந்தோஷம். எல்லாரும் குடிங்க. வாழ்த்துக்கள். மாப்பிள்ள, வெட்கப்படாதீங்க. சந்தோஷமான விஷயம் போயிட்டு இருக்கு. நீ என்ன பண்றீங்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. போ, இங்க இருந்து கிளம்பு, வெளிய போ. போ. யூன், இது ஒரு நிமிஷம் பிடிச்சுக்கோ. நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். இத நான் எல்லாரும் வந்துடுறேன். சாப்பிடுங்க. நான் மாப்பிளைக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். இதையாவது கொடுக்க விடுங்களேன். ஆமா, ரொம்ப முக்கியம் தான். தூக்கி குப்பையில போடு, போ. எதுவும் பேசாத, முதல்ல கிளம்பு. அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. மிங்க்வை, நீங்க நான் தான்ப்பா டான்யூ. நீ தான்யூவா? நான் தான்ப்பா. டேய் தான்யூ, எப்படிடா இருக்க? வாழ்த்துக்கள்டா மின்குய். காலையில மலைக்கு போகும்போது உனக்காக தான் பறிச்சிட்டு வந்தேன். நீ உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும்டா. இந்த வச்சுக்க, நான் வரட்டுமா? வரேன். ஹேய் தான்யூ, இருடா. எனக்கு கல்யாணம்டா. நீ பாட்டு போயிட்டு இருக்க. பரவாயில்ல, இருக்கட்டும்பா. இன்னொரு நாள் வரேன். அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. மரியாதையா வான்னு சொன்னா வா. வாடா. வா.
மாமாக்கு இருமல் ரொம்ப மோசமா இருக்கு. இந்த மருந்து அவரை கொடுத்து பார்க்கலாம். ம். அப்பா எழுந்துருங்கப்பா. மாமா இந்தங்க மருந்து. பார்த்துப்பா, பொறுமையா குடிங்க. இங்க பாரு, உங்க அம்மா இருந்தா உன் கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. உனக்கு ஒரு நல்ல மனைவி அமைச்சிருக்கா. அப்பா இப்ப படுங்க, நாளைக்கு போய் வைத்தியர்கிட்ட என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமாப்பா? அதுல வேணா விடுப்பா, நான் நல்லதானே இருக்க, விட்டுரு. தேவையில்லாம பணத்தை வீணாக்காத. சரிப்பா சரிப்பா, நீங்க படுங்க, எதுவும் பேசாதீங்க, பொறுமையா படுங்கப்பா, பொறுமையா பார்த்து. வா போலாம். நீங்க டவுனுக்கு போய் நாளைக்குள்ள மருத்துவரை கூட்டிட்டு வந்து மாமாவை பார்க்க சொல்லுங்க. சரி வா போகலாம். சீக்கிரம் வாங்க, காலை உணவு தயாராயிடுச்சு. வரேன். மாமா உணவு தயாராயிடுச்சு. மாமா பா மாமா பா பா மாமா பா. மிங்குய், யோன், என்ன மன்னிச்சிருங்க. மிங்குய், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி. அண்ணன் தம்பிக்குள்ள நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது என்ன? மின்கோய் என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, டேனியல். என்ன காப்பாத்து. டேனியல், எழுந்துரு நீ முதல்ல. பார்த்து. எனக்கு கொஞ்சம் பணம் குடுறா, நான் கஞ்சா அடிக்கணும்டா, எனக்கு பணம் கொடு, தயவு செஞ்சு குடு. டேனியல், நான் உன் கால்ல வேணா விடுறேன்டா. டேனியல், எழுந்துடுறா. சரி வாடா வா. டேய் தானியா, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் என் வீடை கட்டிட்டு இருந்தப்போ என் காலில் அடிபட்டுடுச்சுடா, அது ரொம்ப வலிக்குதுடா, அதனாலதான் இதெல்லாம். நானும் எவ்வளவோ மருந்துகள் எடுத்து பார்த்துட்டேன், அப்புறமா தான்
என் கூட வேலை செய்யற ஒருத்தன் என்கிட்ட போய் சொல்லி கால்வலிய குணமாக்கிறோன்னு சொல்லி இத என்கிட்ட கொடுத்தா நான் பழகிட்டேன்டா. ஆனா இந்த மாதிரி நான் இதுக்கு அடிமையாவன்னு நினைக்கலடா. டே தானியோ, கொஞ்ச நாளைக்கு நீ ஏன் கூடயே தங்க. உன்னை குணப்படுத்த என்ன வழின்னு பார்க்கலாம். சரிடா, சரி, நான் இங்கேயே இருக்கேன். சரி. டே டானியோ, இன்னைக்கு நான் வாங்க வாங்க வாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க, இங்க பாருங்க. நல்லா இருக்கீங்களா? அட வாங்க. ஐயா, இங்க வாங்க ஐயா. உன்னால முடிஞ்ச உதவியை நீ இந்த சமுதாயத்துக்கு செய்யணும். அதை மட்டும் மறந்துடாத. இந்த உலகத்தை ஒரு நல்ல நிலைக்கு நீ கொண்டு வர பாரு. அதோட தப்பான வேலைகள் செய்யறவங்களை திருத்த பாரு. பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் நீ நல்வழிப்படுத்த பாரு. என்னங்கய்யா இங்க நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? உள்ள போய் பாருங்க. போங்க. எங்களை அடிக்கிறே நீ? உன்ன இத புடிச்சு என்ன பண்றீங்க? அப்படிதான் என்ன கொஞ்சம் இழுங்க. அப்படிதான் அப்படிதான். மின்கோய், காப்பாத்துறா, காப்பாத்துறா. எல்லாரும் வெளியே போங்க. நிறுத்துங்க. இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கடா? புரியுதா? என்ன சத்தம்? ஏய், இங்க வெளிய வா. என்ன பண்றீங்க? வெளிய வாடா. போடா வெளிய. போ. ஏய், எழுந்துடா. எழுந்துடா. வெளிய போடா. ஓடோன்ற. வெளியில போங்க. டாங் வெங்க்யூ, நான் உங்ககிட்ட எந்த பிரச்சனைக்கும் வரல. நீ எதுக்கு என் பிரச்சனைக்கு வந்த? எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். என் தம்பியை கொன்ன உன்னை இன்னைக்கு கண்டிப்பா நான் கொல்லாம விட மாட்டேன். அப்ப இதெல்லாம் உன்னோட வேலை தான் இல்ல? ஊர் மக்கள் உயிரை கொள்ற இந்த இடத்துல எரிச்சு பூசுக்கிறான். உனக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். அது கனவுலையும் நடக்காது. புடிடா. பிரமாதம் தம்பி. நாங்க பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா எங்களால முடியல. நீ பண்ணிட்ட. வாழ்த்துக்கள் தம்பி. உன்ன முதல்ல இருக்கணும். உன்னை பழிவாங்க விட மாட்டேன். நெருப்பாடுங்க. சீக்கிரமா போங்க.
எல்லாரும் இங்க இருந்து போங்க போங்க. கூட்டமெல்லாம் அடங்கி போயிடு நீமே. மூணு வருஷத்துக்கு முன்ன இங்க நடந்த பிரச்சனையை சரி பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. இப்ப நீ வந்த கையோட திரும்பவும் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஊர் மக்கள் எல்லாம் சாகுறாங்க, அதுவும் கணக்கு தெரியல, அதனாலதான் யோசிச்சேன். முட்டாளாடா நீ. நீ நினைக்கிற மாதிரி முன்ன இருந்த மாதிரிலாம் அவன் இப்ப கிடையாது. அவன் குடும்பத்துல ஒருத்தன் இப்போ அரசாங்கத்துல இருக்கான்டா. அவனை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னால என்ன பண்ணிட முடியும்? வெளிநாட்டுக்காரங்க தான் இந்த கடையை நடத்துறாங்க. அரசாங்கமே கண்டுக்கிறது இல்ல. நாம பொதுமக்கள் நாம என்ன பண்ணிட முடியும்? இந்த கடையை கொளுத்திட்டா இந்த உலகத்தையே நீ திருத்திடலாம்னு நினைக்கிறியா? பைத்தியம்டா நீ. உன்னை நம்பி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பத்தி யோசிக்க மாட்டேன். நான் மட்டும் உன் கூட இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரத்துக்கு நீ சிறையில் உட்காந்து களி சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப. இங்க பாருடா, என்ன பத்தி யோசிக்காதடா, உன் மனைவியை பத்தியாச்சும் யோசிடா. நீயும் இல்லைன்னா பாவம் அவ என்ன பண்ணுவா? மிங்குய், சிங்கு என் மேல தப்பு சொல்றான். இது இப்படியே தொடர்ந்தா ஊரே சுடுகாடம் மாறிடும். நீ சொல்லு, நான் செய்யறது தப்புன்னு உனக்கு தோணுதா? நீங்க செஞ்சது தப்பே இல்லை, நான் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இங்க பாருங்க, நீங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கீங்க. ஜிங் மட்டும் இங்க இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? நீங்க என்னுடைய கணவர். நீங்க என்ன செஞ்சாலும் நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். மாமா இறக்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு நீங்க மறந்துடாதீங்க. நம்மளால ஜிங்கனுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. செத்து போயிட்டானே. அனாதை போன மாதிரி செத்து போய் கிடக்குறான். அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். யாரும் முகத்து முகம் போக என்ன மாட்டான். பண்றது? இன்னைக்கு பாருங்க, இந்த மாதிரி செத்து கிடக்குறான். ரொம்பவே பாவமா இருந்துச்சு. என்ன பண்றது? இதெல்லாம் விதிதான். இன்னொருத்தனும் செத்துட்டான். இப்படியே போச்சுன்னா நம்ம ஊர் இனத்துக்காகிறது. நாம என்னங்க பண்ண முடியும்? அந்த புகையிலைய பிடிக்காதானே கேட்டானா இன்னைக்கு நிலைமை என்னன்னு பாருங்க. இது இப்படியே போச்சுன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதுக்கு அடிமையாயிடுவாங்க. அப்புறம் எல்லாரும் சாக வேண்டியதுதான். சரி சரி வா போலாம். ஆமா ஆமா போலாம் போலாம் வாங்க. வேலையை பார்ப்போம். உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவுறதுல தப்பு இல்லை. அப்படி பண்ணலன்னா நான் கத்துக்கிட்ட கலைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். யாரும் சாக மாட்டாங்க. நீ ஊழியர், நான் என்னன்னு போய் பார்க்கறேன்.
இப்ப இவன் தான் பண்ணிருப்பான். இவனை தவிர வேற யாரும் இதை பண்ண மாட்டாங்க. சும்மா உள்ள அந்த தைரியம் இருக்கு. ஏய், இந்த மாதிரி பண்ண. நீ தானே பண்ண சொல்லு. எல்லாரும் வாய் மூடுங்க. போதைக்கு அடிமை எப்படி இருக்கீங்க பாருங்கடா. நான் உங்க எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ண பார்த்தேன். உங்க குடும்பத்துல இருக்கவங்கள பத்தி எனக்கு அதை யோசிச்சு பாத்தீங்களா? அந்த போதைக்கு அடிமையா மாறினதுனால இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்க பாருங்க. மருந்து அதை தேடி போறீங்களே, அது ஒரு விஷம். உங்களுக்கு நான் பண்ணது கெட்டது, ஆனா உங்களுக்கு அந்த கடைக்காரனுங்க அவனுங்க பண்ணனுங்களே அது நல்லதா? முட்டாள்தனமா வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்க கோத்தை கொண்டு போய் அந்த கடைக்காரங்க கிட்ட காட்டுங்க. இவனோட பேச்செல்லாம் கேட்காதீங்க, இவனை போலங்க. ஆமா. சும்மா திரும்ப இங்க வந்தீங்க தொலைச்சு கட்டிடுவேன். போங்கடா. உங்களுக்கும் தான். ஒழுங்கா எல்லாரும் போயிடுங்க. போங்க. விடுச்சிங், இப்ப திருப்தியாடா? இவங்களுக்கு உதவி செய்யறேன்னு போனியே, பார்த்தல அதோட விளைவு என்ன இருக்குன்னு பார்த்தல. உன் வீட்டை பாரு. இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ மிங்குய், நீ உன்னை பத்தி வேணா கவலைப்படாம இருக்கலாம். உன் பொண்டாட்டி முகத்தை பாருடா. அவளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தவா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த? அந்த வெளிநாட்டுக்காரங்க எல்லா இடத்துலயும் கடை வச்சிருக்காங்க. அரசாங்கமும் அதை கண்டுக்கிறதே இல்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு என்னதானா வேணும்? தன்னோட நாட்டை காப்பாத்துறதா குடிமகனோட கடமை. வாய மூடுடா. நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது மட்டும்தான் முக்கியம். மிங்கோய், நமக்கு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்துல நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருடா. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்டா. என்னங்க, எனக்கு என்னமோ இப்பெல்லாம் நம்ம மலைப்பகுதியிலே போய் வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அங்க எந்த ஆபத்தும் இல்லை, எதை பத்தியும் கவலைப்படவும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாம சில சமயம் நாம அங்க சந்தோஷமா இருந்த நாட்களை பத்தி யோசிப்பேன். பேசாம அங்கேயே இருந்திருக்கலாம். திருந்த மாட்டல? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. நான் டானியோட சொந்தக்காரன். என் பேர் ஹீவு. எதுக்காக இங்க வந்த? எனக்கு ஒரு வேலை கிடைச்சது 3 மாசத்துக்கு முன்னாடி. ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஏய், என்னடா மெதுவா நடந்துட்டு இருக்கீங்க? வேகமா எழுந்து போய் அங்க வைங்கடா. போங்க போங்க. கீழே போட்டுட்டியடா. ஏன்டா? ஐயா எடுக்கு. எடுங்க சீக்கிரம். ஏய், பாத்துடா, கீழே போடாம எடுத்துட்டு போங்க. வேலை செய்யுங்க. போங்க. இப்போ நீ எல்லாத்தையுமே கத்துக்கிட்ட. அதனால நீ இப்ப வாழப்போற நாட்டோட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க போய் தான் ஆகணுமா?
குருவோட வார்த்தை என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்க. இங்க பாரியா, இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட சும்மா இருக்க முடியாத. ஜாக்கிரதையா இருங்க. சீக்கிரமா வந்துடுறேன். ஜிங்கண்ணா, 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 அண்ணா கதவை திறங்க. என்னம்மா? ஜிங்கண்ணா, அவர் என்னை விட்டு போயிட்டாரு. ஐயோ, என்ன பண்ண போற? பசங்களா, ஐயா அவனை புடிங்கடா. உத்தரவு. ஏய், வாடா, வா. எவன்டா அந்த குற்றவாளி? மிங்குய். போய் சிறையிலட. வா வா. போடா, உள்ளே கடை. அண்ணா, அவர் எப்படியாவது காப்பாத்துங்க. என்னாச்சுமா? நீ எழுந்துரி. ஐயோ, என்னால எதுவும் பண்ண முடியாதுமா. இது வரைக்கும் அவன் பண்ண பிரச்சனையால மேலதிகாரிகள் அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஜிங்கண்ணா, என்ன முதல்ல பார்த்தப்போ நீங்க சொன்னீங்களே, நீங்களும் அவரும் வேற வேற வயத்துல பிறந்த சகோதரர்கள்னு. தயவு செஞ்சு எனக்காக அவர் எப்படியாவது காப்பாத்துங்க. அவருக்கு எதாவது எடுப்பது எனக்கு பயமா இருக்கு. காப்பாத்துங்க. சரிம்மா, நான் போய் பேசி பார்க்கறேன். நீ இப்ப வீட்டுக்கு போ, நான் உன்னை வந்து பார்க்கறேன். நீங்க எதை சொல்லியிருந்தா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேன். இங்க பாருங்க லாரன்ஸ் ஐயா, நீங்க வரத முன்னாடி சொல்லி இருக்கலாம்ல. சொல்லியிருந்தா ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்திருப்பேன். பேச்ச மாத்தாதே. இங்க பாரு, அது உனக்கு கேக்குதா? ஐயா என்ன சொல்றாரு? இந்த மூட்டை கட்டி வச்சிருக்கியே, இது எல்லாமே எத்தனை நாளா இந்த மாதிரி மூட்டை கட்டி இதே இடத்துல இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு என்னை ஏமாத்தி இருக்கல. உன்னோட இந்த ஏமாத்து வேலையை பார்க்கறதுக்காக தான் நானே உன்னை பார்க்க வந்தேன். இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். இங்க பாருங்க லாரன்ஸ் ஐயா, இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் ஆசை எனக்கு எதுவுமே கிடையாது. நிலைமை சரியில்லை. நாம ஒரு கடை வச்சிருந்தோம்ல, அங்க சுத்தமா வியாபாரமே சரியில்லை. இங்க ஒருத்தர் டாங் மிங்குயில்னு இருக்கான். அவன் நம்ம வியாபாரத்துக்கு பெரிய தொல்லையா இருக்கான். என்னோட ஆளுங்களை மட்டும் இந்த இடத்துக்கு நான் அனுப்பாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் ஒட்டு மொத்தமா அப்படி கருகி போயிருக்குங்கய்யா. டாங் மிங்குயா? ஆமாங்கய்யா. எனக்கு என்னோட வியாபாரம் மட்டும்தான் முக்கியம். என் வியாபாரத்துல எனக்கு யாரு லாபம் கொடுத்தாலும் சரி, அவங்க என் நண்பரா கருதப்படுவாங்க. நான் உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். சரிங்கய்யா, நல்லா புரியுது. போ போ போ. ஏய், சீக்கிரம் போடா. அப்படி நில்லு. என்னடா பாக்குறீங்க? உள்ள போங்கடா.
முறைக்காத போட. இங்க பாருங்க லாரன்ஸ் ஐயா, நீங்க என்ன மலை மாதிரி நம்பினீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த விஷயத்துக்காக நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். பாரு நண்பா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. இருந்தாலும் இந்த ஓபிஎம் இருக்கே, இதுக்கு முன்னாடி நீ வித்த பொருள் மாதிரிலாம் இது நிச்சயமா கிடையாது. நம்ம வியாபாரத்தை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சில சமயம் சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். என் குடும்பம் இந்த ஊர்ல 1100 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வியாபாரத்தை பத்தி எவனுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. நீ வியாபாரம் எப்படி வேணா பண்ணிக்கோ, அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா நீ ஒரு விஷயத்தை பத்தி எப்பவும் மறந்துடவே கூடாது. என்னோட வியாபாரத்துல என்னென்ன தடங்கல்கள் ஏற்படுதோ அது எல்லாத்தையும் நீ தான் கவனிச்சுக்கிட்டாகணும். என்ன புரியுதா? நீங்க சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்ன வேற ஏதாவது விஷயம் சொல்லணும்னா எனக்கு அழைப்பு மட்டும் விடுங்க. சரி. லாரன்ஸ் ஐயா, அவனை விடுங்க, அவன் ஒரு பைத்தியக்கார பையன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படின்னா அந்த டாங்கோட கதையை நீயே கவனிச்சுக்கிறியா? உன்னதான் இப்ப நம்பி இருக்கேன். நீங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க ஐயா. ஜிங், நீ எப்படி இங்க? ஏன்டா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற? உன் மனைவி வந்து என்கிட்ட சொன்னா அதை அவனு திரும்ப தடுக்க வந்திருக்கேன். வா சொல்றத கேளு. ஒரு நிமிஷம் இரு. அவங்க எல்லாத்தையும் இங்கே தான் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடலாம். மிங்கோய், கடைசியா நான் உனக்கு சொல்றேன், இதுக்கு மேலே முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. நீ என்ன வேணா சொல்லிக்கோ. ஊர் மக்கள் அழிஞ்சு போறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. சொன்ன கேளு, அந்த நெருப்பு கூட. ஏன்டா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏன் புடிவாதம் பிடிக்கிற? நான் சொல்றது கேளு, வா போலாம். இங்க பாரு, நீ எனக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த இடத்தை எரிக்க கூடாதுன்னு சொல்லி நான் தடுத்துட்டு இருக்கேன். அப்ப நீ அவனோட ஆளா? நீ நினைக்கிற மாதிரி இது அவனுக்கு சொந்தமானது இல்ல. நீ எரிக்க பாக்குறியே, இந்த இடம் அது ஜிங் குடும்பத்துக்கு சொந்தமான இடம்னு தெரியுமா உனக்கு? என்ன சொல்ற? நீ என்ன சொல்றன்னு புரியல. ஆமாண்டா, எனக்காக தான் டியாங் இந்த கடைகளை கவனிச்சுக்கிறான். உண்மையிலேயே அந்த கடைக்கு சொந்தக்காரனே நான் தான். என்ன தைரியம் உனக்கு? டாங்க எதுவும் பண்ண வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன் உங்களுக்கு. ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க? நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆனா இங்க பாரு, எனக்கு எவனை பார்த்தும் பயம் இல்ல. எனக்கு மட்டும் அதிகாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் பாரு அவனை. புரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, லாரன்ஸ் கிட்ட நீ வேலை பார்க்கறது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைச்சுக்காத, புரியுதா? சரி சரி இருக்கட்டும் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. உங்க உதவியால தான் நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் சரிங்கய்யா, அதை நான் மறுக்காம அப்படியே செய்யறேன். ஆனா நம்ம லாரன்ஸ் சார் இருக்காருல்ல, நம்மளை பத்தி அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு.
அதுக்காக தான் நான் அவர்கிட்ட பேச போனேன். அப்பதான் அவர் காக்கா பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க வியாபாரத்துக்கு தானே நான் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த விஷயத்துல மூக்கு நுழைக்காத. உன் வேலையை மட்டும் நீ பாரு. சரி சரி சரிங்க ஐயா. ஐயா, பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேன். வெளியே போ. உனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, நீ வெளியே போலாம். ஜாமீன் யார் கொடுத்தா? ஜிங்குன்னு எவனோ ஒருத்தன் வந்தான். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் இல்லை, வாங்கிருந்து போலாம். நில்லுங்க. கொளுத்துங்க. போங்க. அந்த தகவல் நேத்து நமக்கு தெரியாம இருந்திருந்தா இப்ப நம்ம இறந்து போயிருப்போம். இங்க பாருங்க, இனிமே எந்த பிரச்சனையுமே வேண்டாம். நம்ம திரும்ப மலைப்பகுதிக்கு போயிடலாம். என்னங்கய்யா, வரீங்களா இல்லையா? இன்னும் தாமதம் பண்ணா ராத்திரிக்குள்ள போக முடியாதுங்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க, இதெல்லாம் எடுத்து வாங்க வைங்க. வாங்க வா வா, சீக்கிரம் வண்டியில இருந்து இறக்கு. வணக்கம் லாரன்ஸ் ஐயா, எங்க தலைவர் வந்திருக்காரு. வணக்கம் லாரன்ஸ் ஐயா, என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? மிஸ்டர் ஜிங், நீங்க பிரச்சனை பண்ணியிருக்கீங்க. அது என் பிஸ்னஸை பாதிச்சிருக்கு. அதனால நான் உங்க மேல டிசப்பாயிண்டடா இருக்கிறேங்க. அதனால அந்த டாங்கோட கதையை நீங்க முடிச்சிங்கன்னா இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாத்தையும் நான் மறந்து உங்களை மன்னிச்சு விட்டுறேன். அப்புறம் நம்ம நண்பர்களா இருப்போம். லாரன்ஸ் ஐயா, நீங்க தான் மறந்து பேசுறீங்க. இது எல்லாமே நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. ஆனா இந்த மாதிரி பேசி என்னுடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம். உனக்கு சேர்த்துதான். உனக்கு 3 நாள் அவகாசம் தரேன். இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. இவன் தான் ஃபில். இவன் ஒரு கிரேட் ஃபைட்டர். இன்னைக்கு இவன் கையால தான் உங்க கதை கௌரவமா முடிய போகுது. இன்னைக்கு யார் கதை முடியுதுன்னு நாமளே பார்த்துருவோம்.
இன்னைக்கு உன்னோட கதை தான் முடிய போகுது நண்பா. மிஸ்டர் டி, இதுக்கு மேல எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விட்டுருங்க. நீங்க எதுவும் யோசிக்காதீங்கய்யா. எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னை நீ சார் தான் கூப்பிடணும். சரிங்க சார். என்னடா பண்ற? எங்க இருந்து போ. உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணு. இந்த உலகத்தை ஒரு நல்ல வழிக்கு நீ கொண்டு வரதுக்கு பாரு. அதோட தப்பு பண்றவங்களை முடிஞ்ச அளவுக்கு திருத்த பாரு. உன் நாட்டு மக்களோட நலனை பாரு. அவங்களை என்னைக்கு விட்டு கொடுக்காத. ஐயா வாங்க, ஐயா வாங்க. விறகுலையே செஞ்சதுங்க ஐயா, வாங்க. இதை வச்சு நல்லா சுத்தம் பண்ணலாங்க ஐயா. ஐயா ஒண்ணு வேணுங்களா? ஏன்பா தம்பி, இங்க இருந்தவங்கள எங்கப்பா போனாங்க? நீங்க டாங் மிங் குய் தானே? ஆமாப்பா, இங்க இருந்தவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? அது யாருன்னு தெரியல. இன்னைக்கு காலையில கும்பலா இங்க வந்தாங்க. வந்து அந்த பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அந்த பொண்ணை உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க லாரன்ஸோட இடத்துக்கு போகணுமா? ரொம்ப நன்றி தம்பி. போ 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 போ. அவனை கொல்லுங்க.
என்னங்க வேண்டாம் வேண்டாம். இந்த சைனா இருக்கே 2 விஷயத்துக்கு பேர் போனதுப்பா. ஒன்று இங்க எதுக்கும் உதவாம இருக்க பழங்காலத்தை சேர்ந்த மக்கள். இன்னொன்னு என் வியாபாரத்தை கெடுக்க பாக்குறியே, அது நீதான். அவளை விட்டுட. நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம். இதுக்கப்புறம் இங்க வரவே மாட்டோம். என் பொருள் எல்லாத்தையும் எரிச்சிருக்க, என் ஆளுங்களையும் அடிச்சிருக்க. இப்ப நான் போகணும்னு சொல்றேன். இவ்வளவு பண்ண உன்னை எப்படி அப்படியே விடுறது? உனக்கு வேற என்ன வேணும்? இன்னைக்கு இந்த இடத்த விட்டு யாராவது ஒருத்தர் தான் வெளியே உயிரோட போக முடியும். அதனால உங்க 2 பேர்ல யாரு வெளியே போக போறீங்கன்னு நீ ஏன் முடிவெடுத்துக்க. என்ன இல்ல வேண்டாம். சொல்றத கேளுங்க. வேண்டாம். வேண்டாம், சொல்றத கேளுங்க. வேண்டாம் வேண்டாம். இல்ல வேண்டாம், சொல்றத கேளுங்க. அப்படி பண்ணாதீங்க. வேண்டாம். உன்னை விட மாட்டேன்டா. ஓ விடு. ஏய் மிங்கோய், அவளை விட. Jon! 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 உன் அண்ணன் போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன். நீயும் செத்து போ. Jon! 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 Jon!
மெங்குய் நம்ம 2 பேரும் மலைப்பகுதியில சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். நம்ம அங்கே போலாமா? போயிடலாம். யோகன், யோகன், இல்ல! டாங் மெங்குய் அந்த ஊரை விட்டு போயிட்டான். அவனோட குரு டாங் ஹாய்ச்சுவான்னு அவனோட பெயரை மாத்திட்டாரு. அதுக்கு அர்த்தம் நிதானமானவனும் நாட்டுப்பற்று உள்ளவனும் அர்த்தம். அடுத்ததா அவன் ஊரை விட்டு தலைநகரத்துக்கு வந்தான். அங்க அரசாங்கத்துல சேர்ந்து சேவை செஞ்சான். அவன் தன் வாழ்க்கை முழுக்க தன் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு உழைச்சான். அவன் உழைப்ப பார்த்து எல்லாருமே அவனை பாராட்டி பாக்வாவின் குருன்னு அழைச்சாங்க.